ஹரே கிருஷ்ணா. நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்ம உடல் ஒரு கட்டை மாதிரி ஆயிடுறது. அது வரைக்கும் இந்த உடலை இயக்கிட்டு இருந்த அந்த ஆற்றல் உடலை விட்டு நீங்கிடுறது. இந்த உடலை இயக்கிட்டு இருந்த அந்த ஜீவன், அதாவது ஜீவாத்மா அழியிறது கிடையாது. இப்போ கடல்ல இருக்கிற நீர் ஆவியாகுது, அது மேகங்கள்ல நீரா மிதக்குது. காற்று அடிக்கிறப்போ அதே நீர் மழையா பூமிக்கு வருது. இது ஒரு சுழற்சி. அந்த நீர் வெப்பத்தால நீராவி ஆறது, பனிக்காத்தால பனிக்கட்டி ஆறது. ஆனா அது அழியிறது கிடையாது, எப்பவும் ஏதாவது ஒரு வடிவத்துல நிலைச்சு நிக்குது. ஆத்மாங்கிறது ஒரு ஆற்றல், எனர்ஜி. அது ஒரு உருவகத்துல இருந்து, அதாவது உடல்ல இருந்து வேற உடலுக்கு மாறுது. நம்ம மாடர்ன் சயின்ஸ்ல கூட எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனா ஆற்றல் ஒண்ணுல இருந்து இன்னொரு ஆற்றலா மாறும். பகவான் இந்த ஆத்மாவை ஐம்பூதங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றார். அந்த ஆத்மாவை வெட்ட முடியாது, நீரால நனைக்க முடியாது, நெருப்பால எரிக்க முடியாது. அது எப்பவும் நிலைச்சிருக்க கூடியது. நம்ம உடல்ல இருந்து எந்த பார்ட் இல்லாம போனாலும், உடலே இல்லாம போனாலும் ஆத்மாங்கிற ஒண்ணு எப்பவும் இருக்கும். ஹரே கிருஷ்ணா.